சிருஷ்டிக்கப்பட்டதின் நோக்கம். எதற்காக தேவன் மனிதனை இந்த உலகத்துல சிருஷ்டித்தார்? வேதத்துல நம்ம நிறைய காரணங்களை பார்க்க முடியும். ஆனா வீழ்ச்சிக்கு முன்பாக ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்த நிலை வேறு. அந்த வீழ்ச்சிக்கு அப்புறம் அவன் என்ன செய்கிறான்னா, தேவனுடைய சாயலை இழந்து போகிறான். புரிஞ்சவங்க ஆமீன் சொல்லுவாங்க. அப்போ 3வது அதிகாரத்திலிருந்து பார்வை மாறுகிறது. வேதத்துல முதல் 2 அதிகாரம் தான் தேவனுடைய உண்மையான சிருஷ்டிப்பின் வடிவம். 3வது அதிகாரத்துல மனிதன் பாவம் செய்து என்ன செய்கிறான்? தேவனோடு இருக்கிற உறவை எடுத்துக் கொள்கிறான். இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்னா, மனிதனை தேவன் ஏன் சிருஷ்டிக்க வேண்டும்? இதற்கு இன்றைக்கு ஒரு 5 பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல் பதில் போன வாரத்தில் நம்ம தியானித்திருக்கிறோம். மனிதன் தேவனை மகிமைப்படுத்தும்படி சிருஷ்டிக்கப்பட்டவன் என்று சொல்லி போன வாரத்தில் நாங்கள் தியானித்திருக்கிறோம். அப்ப தேவனை மகிமைப்படுத்துறதுனா எப்படி மகிமைப்படுத்த போகிறோம்? துதியினால, ஸ்தோத்திர பலியினால நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். 2வது கீழ்ப்படிதலில் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஏன்னா பலியை பார்க்கிறோம், கீழ்ப்படிதல் உத்தமமான வேதம் சொல்லுகிறது. 3வது நற்கிரியைகள் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். 4வது அனுதின வாழ்க்கையில் தேவனை புசித்தாலும் குடித்தாலும் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். 5வது மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அடுத்தது பாடுகள் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துகிறோம். கடைசியாக சரீரத்தினாலும் ஆவியினாலும் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அப்போ நாம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். 2வது இன்றைக்கு யாரும் தியானிக்க போகிறோம்னா, மனிதன் தேவனோடு ஐக்கியமாய் வாழும்படி சிருஷ்டிக்கப்பட்டவன். மனிதன் தேவனோடு நல்ல ஒரு உறவில் இருக்கும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டவன். ஐக்கியம் என்பது நெருங்கின உறவு, இல்லைன்னா நட்புறவு. அப்போ நமக்கும் தேவனுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு நெருங்கின உறவு இருக்கிறது. மனிதன் தேவனோடு ஐக்கியமாய் இருக்கும்படி சிருஷ்டிக்கப்பட்டவன். தேவனோடு ஐக்கியம் என்றால் என்ன? மனிதன் என்ன செய்யணும்? தேவனை அறிந்து அவரை நேசித்து அவரோடு நடக்க வேண்டும், இல்லைன்னா அவரோடு வாழ வேண்டும். திரும்பவும் சொல்லுகிறேன், தேவனோடு ஐக்கியம் என்றால் என்ன? மனிதன் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை நேசிக்கணும், அவரோடு நடக்க வேண்டும். 1 யோவான் 1:3 வேதம் சொல்லுகிறது, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்போ கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, அது தேவனோடு உள்ள நம்முடைய உறவை அது நமக்கு புதுப்பித்து தருகிறது. புரிஞ்சவங்க ஆமீன் சொல்லுவாங்க. அப்போ கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, இது என்ன செய்யுதுன்னா, ஏதேனும் மனிதன் இழந்து போன தேவ உறவை இது மனிதனுக்கு மீட்டு தருகிறது. இதுல முதலாவது காரியம், ஏதேனில் உறவு எப்படி இருந்தது? ஏதேனில் உறவு தேவனுக்கும் மனிதனுக்கும். ஆதியாகமம் 3:8 வேதம் சொல்லுகிறது, பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்போ உறவு எப்படி இருக்குன்னா, தேவன் இவர்களை சந்திக்கும்படியாக வருகிறார். பாவத்திற்கு முன்னாடி அவங்களுக்கு தேவனை சந்திப்பதில் எந்த பயமும் இல்லை. தேவனை சந்திப்பதில் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த குற்ற உணர்வும் அவர்களுக்கு இல்லை. மனிதன் தேவனோடு பூரண ஒரு உறவில் இருந்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ சிருஷ்டிப்புல மனிதன் எப்படி இருக்கிறான்? தேவனோடு நல்ல ஒரு உறவில் இருக்கிறான். ஏதேனில் அவர்களுடைய உறவு அருமையா இருக்குது. 2வது, தேவன் மற்றும் மனித உறவில் இயல்பான தன்மை. தேவன் மற்றும் மனித உறவில் இயல்பான தன்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆதியாகமம் 3:9 கர்த்தர் என்ன செய்கிறார்னா, கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு,
கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய்? அப்ப இவங்க தோட்டத்துக்கு எதுக்கு வந்தாரு? தோட்டத்துல சும்மா உலாவறதுக்கு வரல, ஆதாமை ஏவாளை சந்திக்கும்படியாக வருகிறார். ராமின் சொல்லுங்க. அவர் எப்படி அவரை அழைக்கிறாரு? கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு. ஏசாயா 41:43 சொல்லுது, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். யோவான் 10:3 அவன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு. அப்ப அந்த பெயர் சொல்லி கூப்பிடுறதுல என்ன ரகசியம் இருக்குன்னா, நம் ஒவ்வொருவரையும் அவர் தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிறார். நம்மோடு தனிப்பட்ட விதத்தில் அவர் பேசுகிறார். ராமின் சொல்லுவாங்க. அப்போ ஏதேனும் தேவனுடைய மனிதனுடைய உறவு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த உறவு தேவன் பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு உறவாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. கூட்டம் பெருசா இருக்கு, அதுக்காக ஒட்டுமொத்தமா தேவன் நம்மை பார்க்கிறது இல்லை. ஒவ்வொருத்தரை தனித்தனியாக அவர் அறிந்திருக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட விதத்தில் அவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். புரிஞ்சவங்க ராமின் சொன்னாங்க. அப்ப தேவன் நம்மை தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிறார். நாமும் கூடி கர்த்தரை ஆராதித்தாலும் நாமும் தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு என்ன செய்கிறோம்? ஒரு உறவை நாம வைத்திருக்கிறோம், தேவனை சந்திக்கிறோம். மூன்றாவது, மனிதன் தேவனோடு உள்ள உறவில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? மனிதன் தேவனோடு உறவில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுல ஒரு 3 காரியம் சொல்றேன். முதல்ல, உறவில் இல்லாதவன் ஆவிக்குரிய ரீதியில் வெறுமையானவன். ஒரு மனிதன் தேவனோடு உறவுல இல்லைன்னா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா, அவன் வெறுமையானவனாக இருக்கிறான். கவனிங்க, சங்கீதம் 42:1 வேதம் சொல்லுது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. நல்லா கவனிங்க. இது தேவனை அறிந்த ஒரு மனிதன் பாடினாலும் எல்லாருடைய ஆத்துமாவும் எப்படிப்பட்டதுன்னா தேவனை வாஞ்சிக்கும்படியாக இது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இது தேவ சாயல் உள்ள இருக்கு, தேவ ரூபம் உள்ள இருக்கு. ஒருத்தன் தேவனோடு ஒரு உறவுல இல்லைன்னா அவன் வெறுமையானவன். ஏன் அப்படி வெறுமையானவன் சொல்றோம்னா, இந்த ஆத்துமாவுக்கு தேவன் தேவைப்படுகிறார். இந்த ஆத்துமாவுக்கு இந்த தேவனோடு என்ன தேவைப்படுகிறதுனா, ஒரு உறவு தேவைப்படுகிறது. அந்த உறவு கிடைக்கலன்னா அவன் வெறுமையானவன். வேற எதையோ ஒன்றை தேட போகிறான். வேற எதை போய் தேடினாலும் இந்த ஆத்ம திருப்தி அங்க வருவதில்லை. கொஞ்சம் ராமின் சொல்லுங்க. இதை கண்டுபிடிக்காத தெரியாததுனால தான் எதையோ போய் என்ன செய்யறாங்க? தேடி போறாங்க. ஆனா எதை தேடி போனாலும் உண்மையான அந்த தேவனை இந்த ஆத்மா கண்டு கொள்ளலைன்னா, கண்டுபிடிக்கலன்னா இது வெறுமையாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. அப்போ மனிதனுடைய ஆத்மாவுக்கு தேவன் ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்கிறார், இன்றியமையாத தேவையாக இருக்கிறார். சிருஷ்டிப்பிலேயே நம்முடைய வடிவமைப்பு எப்படிதான் இருக்குன்னா, நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கும்படியான அளவில் தான் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நாம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற விதமாக நாம வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க தேவனை நேசிக்கலன்னா தானா இது என்ன செய்யணும்? ஏதோ ஒரு நேசத்தை நோக்கி போகும். ஆனா அது எதை நோக்கி போனாலும் அந்த உண்மையான பூரணம் என்ன செய்யாதாங்க? கிடைக்காது. அதே தான் இங்கேயும். நாம் தேவனோடு உறவில் இருக்கும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஒருவன் உண்மையிலே தேவனை உண்மையாய் பின்பற்றலனா அவனுடைய நிலை ஒரு பரிதாபமான நிலை. இரண்டாவது, உறவில் இல்லாதவன் சித்தத்திற்கு எதிராக வாழ்ந்தவன். தேவனோடு ஒருத்தன் உறவுல இல்லைன்னா அவன் தேவ சித்தத்திற்கு எதிராக வாழ்கிறவன். கொலோசியர் 1:16 சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. நாம பார்க்கிற எல்லாம்
நம்மையும் சேர்த்து எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அவருக்கென்று, அவரை கொண்டு, அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் அவரோடு உறவில் இல்லைன்னா அவருடைய நோக்கத்தை நாம் வீணாக்குகிறோம், அவருடைய நோக்கத்திற்கு எதிராக நாம் செயல்படுகிறோம், அவருடைய சித்தத்திற்கு எதிராக நாம செயல்படுகிறோம். மூணாவது, உறவில் இல்லாதவன், உயிரோடு செத்தவன். ஏசாயா 59:2 சொல்லுது, உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம். உறவில் இல்லாதவன் உயிரோடு செத்தவன். தேவனோடு உங்க ஆத்மாவுக்கு ஒரு உறவு இல்லைன்னா அது எப்படி இருக்குன்னு ஆவிக்குரிய ரீதியில அது மரித்த நிலையில் இருக்கிறது. சரி, முக்கியமான குறிப்புகள்ல மூணாவது குறிப்பு நம்ம போவோம். மூணாவது குறிப்பு, மனிதன் தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கும்படி சிருஷ்டிக்கப்பட்டவன். மனிதன் தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கும்படி சிருஷ்டிக்கப்பட்டவன். எபேசியர் 4:24, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த தரித்துக் கொள்ளுங்கிற வார்த்தை எதோடு தொடர்புடைய வார்த்தைனா, நம்முடைய உடைகளை நாம் உடுத்திக் கொள்ளுகிறதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை. அப்ப தரித்துக் கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய ஒரு மனிதனை நாம் உடுத்திக் கொண்டு இந்த வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அப்போ மனிதன் தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டவன். அதை ஏதேனும் அவன் மிஸ் பண்ணா இயேசு கிறிஸ்து அதை மீட்டு கொடுத்திருக்கிறார். தேவ சாயலை பிரதிபலிப்பது என்றால் என்ன அப்படின்னா, என்னன்னா இயற்கையிலே தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய வழிகள் என்ன மற்றும் அவருடைய குண நலன்கள் என்ன என்பதை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் நாம் வெளிப்படுத்துவோம். தேவனை பிரதிபலிக்கிறதுனா என்னங்க சொல்லுங்க? இயற்கையில் தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய வழிகள் என்ன, அவருடைய குணநலன்கள் என்ன என்பதை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம வெளிப்படுத்தும்படியாக நாம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமம் 1:27, தேவன் தமது சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். கவனிச்சீங்களா? 1:27, அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். கொலோசியர் 3:10, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. கவனிச்சீங்களா? புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது எப்படிப்பட்ட மனிதன்னா, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி. அப்ப அந்த பூரண அறிவடையும்படி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஏதோ வேதத்தை தெரிந்து கொள்ளுகிறேன் என்கிற அறிவு அது அல்ல, அதன்படி வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்துவது. நல்லா கவனிங்க, அதன்படி வாழ்ந்து நம்மை திருத்திக் கொள்வது, அதன்படி வாழ்ந்து ஒரு புதிய வாழ்க்கையை நாம் காண்பிப்பது. சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவு. அறிவு என்பது வேதத்தில் எப்பவுமே எதோட ரிலேட் ஆகுதுன்னா, கற்றுக்கொள்வதை வாழ்வதில் அது வெளிப்படுது. உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம்ல, கொஞ்சமாவது அறிவு இருந்தா இதை செஞ்சிருப்பியா? கொஞ்சமாவது அறிவு இருந்தா அப்போ அந்த அறிவு எதோட கனெக்ட் ஆகுது? செயலோட கனெக்ட் ஆகுது. அதே தான் இங்கே பூரண அறிவடையும் படினா எல்லாத்தையும் தெரிந்து வைத்துக் கொள்றது இல்லை, அறிந்து கொண்டதை நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் நாம தேவனை வெளிப்படுத்த வேண்டும்? 1 தீமோத்தேயு 1:17 வேதம் சொல்லுது, அவர் அதரிசனமுள்ள ராஜன், அவர் அதரிசனமான தேவன். அவர் வெளிப்படையான ஒரு தேவன் இல்ல, அவர் காட்சிக்கு அப்பாற்பட்ட தேவன். அவரை யாரும் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அதனால அவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா, அவரை வெளிப்படுத்தும்படியாய், அவரை பிரதிபலிக்கும்படியாய் அவருடைய சாயல்ல இந்த உலகத்துல மனிதனை சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். புரிஞ்சுட்டேக்கும்?
இதனாலதான் அவர் என்ன செய்கிறார்னா நம் மூலமாய் அவர் வெளிப்படுகிறார். நாலாவது முக்கியமான குறிப்புல நாலாவது, மனிதன் தேவனுக்கு அன்பின் நிமித்தமாக கீழ்ப்படியும்படி சிருஷ்டிக்கப்பட்டவன். மனிதன் தேவனுக்கு அன்பின் நிமித்தம்ங்கிறது நம்ம சேர்க்கிறோம், அது புரிந்து கொள்ளுதலுக்காக. உண்மையா என்னன்னா மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியும்படி சிருஷ்டிக்கப்பட்டவன், இதுதான் சரியானது. ஆனா வேதத்தை நீங்க வாசிக்க வாசிக்க அந்த அன்பும் அங்க சேர்க்கப்படுகிறது. சிருஷ்டிப்பில் கொடுக்கப்பட்ட கட்டளை ஏன் கீழ்ப்படியணும் நம்ம சொல்றோம்னா, சிருஷ்டிப்புல ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. ஆதியாகமம் 2:16-17, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். தேவன் கட்டளையிடுகிற தேவன், அவர் நமக்கு மேல இருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறார்? கட்டளையிடுகிறார். இதற்கு அர்த்தம் என்னன்னா, மனிதன் தேவ அதிகாரத்திற்கு கீழ் சிருஷ்டிக்கப்பட்டவன். கீழ்ப்படிதல் என்பது மனிதனின் உண்மையான வடிவமைப்பு. நாம சிருஷ்டிக்கப்பட்டப்போ எப்படிதான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்னா, தேவனுக்கு கீழ்ப்படுகிற மாதிரியே தான் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆனா அதிலிருந்து மனிதன் என்ன செய்தானா, கலகம் பண்ணினான். தேவனுக்கு எதிராக அவன் என்ன செய்கிறான், செயல்பட்டான். அதனால அந்த சாயலை நாம் இழந்து போனோம். அதை மீட்டு கொடுக்கிறது தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இங்க என்ன நம்ம கவனிக்கணும்னா, எதை புசிக்கணும் எதை புசிக்க கூடாது, தேவன் புசிப்பதை குறித்த ஒரு கட்டளையை அங்க கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்ப தேவன் அந்த கீழ்ப்படிதலை எப்படி வச்சிருக்கிறார்னா, அது சாத்தியமானதாகவும் அறிவுக்கு பொருத்தமானதாகவும் அர்த்தம் உள்ளதாகவும் வைத்திருக்கிறார். தேவன் கீழ்ப்படிதலை எப்படிலாம் வச்சிருக்கிறார்னா, அது சாத்தியம். இந்த வேதத்திற்கு நாம் கீழ்ப்படிவது சாத்தியமானதாக வைத்திருக்கிறார். கீழ்ப்படிதலை அறிவுக்கு பொருத்தமாய் இருப்பதாக வைத்திருக்கிறார். ஏன்னா கீழ்ப்படியும் போது அது எதுவும் நெகட்டிவா ஒன்றும் போக போறதில்லை. அது பொருத்தமான ஒரு விஷயமாக என்ன செய்கிறார், அறிவுக்கு பொருந்தி போகிற நல்ல ஒரு பகுத்தறிவுள்ள பிரமாணங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ராமன் சொல்லுவாங்க. மூணாவது, இந்த கீழ்ப்படிதல் அர்த்தம் உள்ள கீழ்ப்படிதலாக தேவன் வைத்திருக்கிறார். 1 யோவான் 5:3 நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அப்ப கவனிங்க, அன்பு என்ன செய்யுதுன்னா கீழ்ப்படிதலை உண்டு பண்ணுகிறது. இந்த 2 பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. அன்பு என்ன செய்யுதுன்னா கீழ்ப்படிதலை உண்டு பண்ணுகிறது. கீழ்ப்படிதல் அன்பை நிரூபிக்கிறது. அன்பு கீழ்ப்படிதலை உண்டு பண்ணுது. அப்படி நாம கீழ்ப்படியும் போது என்ன நடக்குதுன்னா, கீழ்ப்படிதல் அன்பை நிரூபிக்கிறது. ரோமர் 8:17, நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் மனப்பூர்வமாய், அப்போ நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்க வேண்டும், மனப்பூர்வமாய். கீழ்ப்படிதலின் அவசியம் என்ன? கீழ்ப்படிங்கன்னு சொல்றீங்களே, கீழ்ப்படிதலின் அவசியம் என்ன? லூக்கா 6:46 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? அப்போ ஆண்டவர் என்ன நிலையில் இருக்கிறார்னா, கட்டளை இடுகிற நிலையில் இருக்கிறார். அவர் ஆண்டவர் என்பது உண்மைனா, கீழ்ப்படிதல் இயற்கையாகவே அது வெளிப்பட வேண்டும். கீழ்ப்படிதல் அவசியமாக அந்த இடத்துல வெளிப்பட வேண்டும். ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம், கீழ்ப்படியாமை மரணத்திற்கு ஏதுவானது. கீழ்ப்படிதலின் அவசியத்தை சொல்றேன். கீழ்ப்படியாமை மரணத்திற்கு ஏதுவானது. அது தேவனை விட்டு நம்மை நிரந்தரமாக பிரிக்கிறது. கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல், பிலிப்பியர் 2:8, சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலை பார்த்தீங்களா? மரண பரியந்தம் அவர் என்ன செய்தாரா? கீழ்ப்படிந்தார்.
ரோமர் 5:19 இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஒருவருடைய கீழ்ப்படிதலினால அநேகர் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். கடைசியாக நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம்? தேவ அதிகாரத்திற்கு கீழ் நாம் வாழ்கிறவர்கள். இது தெளிவாக்கணும். நம்ம தேவ அதிகாரத்திற்கு கீழ் நாம் வாழ்கிறவர்கள். நம்முடைய இருதயத்திலிருந்து நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் மூலமாய் நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறோம். இதுவரை புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு பாடத்தில் 5வது குறிப்பு, கடைசி குறிப்பு. மனிதன் தேவன் தனக்கு கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றும்படி சிருஷ்டிக்கப்பட்டார். மனிதன் தேவன் தனக்கு கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றும்படி சிருஷ்டிக்கப்பட்டவன். ஒரு பக்கம் பாருங்க, தேவனுடைய சார்பில சிருஷ்டிகளை அவன் சிருஷ்டிப்புகளை ஆளுகை செய்யணும், ஏன்னா ஆளுகையை கொடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் தேவன் கொடுத்த பொறுப்புகளை மனிதன் சரியாக நிறைவேற்ற வேண்டும். சங்கீதம் 24:1, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. பூமியும் நிறைவும் அதில் உள்ள குடிகள் எல்லாம் கர்த்தருடையது. மனிதனுக்கு உலகத்தின் மேல் இருக்கும் அதிகாரம் தேவனால் கொடுக்கப்பட்டது. அதிகாரம் தான் கொடுக்கப்பட்டது. பூமியை நிறைய நம்மகிட்ட என்ன செய்யல, கொடுக்கல. இவைகளை சரியாக ஆளுகை செய்கிறதற்கு, ஆண்டு கொள்வதற்கு அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்னா அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 1:26, பூமி அனைத்தையும் ஆளக்கடவர்கள், ஒரு ஆளுகையை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் ஆதியாகமம் 2:15 பொறுப்புகளையும் கொடுக்கிறார். ஆதியாகமம் 2:15, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்போ வேலை எப்போ கொடுக்கப்பட்டுச்சுன்னா சாபத்திற்கு முன்பதாகவே வேலை கொடுக்கப்பட்டு. நிறைய பேர் தவறாக புரிந்து கொள்றாங்க, உபதேசிக்கிறாங்க. மனிதன் பாவம் செஞ்சதுனால தான் நமக்கு வேலை இருக்குன்னு. அது தப்பு. மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட வடிவமே என்னதான்னா உழைக்கும்படியாக மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். தன்னுடைய தேவைகளுக்காக, நம்ம மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களும் அதனுடைய தேவைக்காக உழைக்கும்படியாக எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கு, சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. நாள் முழுசும் மிருக ஜீவனில் கொஞ்சம் அப்படியே கவனிச்சு பாருங்க. காலையில் எந்திரிச்சது இருக்கு, சூரியன் உதிச்சது அடையிற வரைக்கும் இது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஜேம்ஸ் சொல்லுப்பா, உங்கள் வீட்டு மாடு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும்? சும்மா படுத்து தூங்கி குளிச்சு பல்லு விளக்கிட்டு படுத்து தூங்கிடுதா? தோட்டத்துக்கு போய் என்ன செய்யும்? சாயங்காலம் வரைக்கும் என்ன செய்யும்? எப்போ மணலுக்குள்ள தான் மேயும். புரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லுங்க. மாடு மட்டும் இல்லை, பாலாவத நிறைய கோழி வச்சிருக்கிறார். அது என்ன செய்யுதுன்னு அவர்கிட்ட கேளுங்க. அது கொத்திக்கிட்டே இருக்கும். நான் காலையில் விட்டுச்சுன்னா நைட்டு வரைக்கும் அது என்ன செய்ய போகுது? எல்லா மிருக ஜீவனும் சூரியன் உதிச்சிருச்சுன்னா பிஸி ஆயிடும். அடையிற வரைக்கும் சுத்திக்கிட்டே இருக்கு. எதுக்கு சொல்லுங்க? எல்லா சரீரங்களும் உழைக்கும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டு அவங்கவுங்க தேவைகளுக்கு அவங்கவுங்க என்ன செய்யணும்? உழைக்கணும். அப்போ உழைப்பை தேவன் நமக்கு இயல்பாக வைத்திருக்கிறார். சபிக்கப்பட்டதுனால நமக்கு வேலை கொடுக்கப்படவில்லை, மாறாக சபிக்கப்பட்டதுனால வேலை கடினமாக்கப்பட்டது. சாபத்தில் வேலை கஷ்டமாச்சே தவிர சபிச்சு நீ வேலை செஞ்சு தான் சாப்பிடுவேன்னு அவர் சொல்லலை. அந்த வேலையை அவர் என்ன செய்கிறார்? நீ வேர்வை சிந்தி தான் நீ அதனுடைய பலனை எடுக்க போகிறேன் என்று சொல்லி அந்த வேலையை அவர் கடினமாக்குகிறார். பாவத்தின் நிமித்தம் வேலை வருத்தமாக மாற்றப்பட்டது. இதோட இன்னைக்கு பாட முடியுது. அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள்
செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, முதல்ல தேவன் பரிசுத்தர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனி சுவிசேஷத்தை நீங்க அறிவிக்கும் போது எப்படி சகையுடைய கதையை சொல்றோமோ, எப்படி இளையகுமாரனுடைய ஓமையை சொல்லி நம்ம பழகிருக்கிறோமோ, அதுபோல பரிசுத்தத்திற்கேற்ற வேத பகுதிகளை எடுத்து பேசுகிறதற்கு நாம பழக வேண்டும். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை பேசுறதுக்கு நாம பழகணும். உசியான ஒரு ராஜா இருந்தாரு, அவர் நல்ல ராஜாவா இருந்தாரு. யூதர்கள் ரொம்ப அந்த நாட்கள்ல ஆசீர்வாதமா இருந்தாங்க, நல்லா ஆட்சி செஞ்சாரு. 50 வருஷம் ஆட்சி செஞ்சாரு. அவர் மரிச்சு போனாரு. இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்ல ராஜா மரிச்சிட்டாருன்னா அடுத்த ராஜா யார் வரக்கூடா, அடுத்து அவர் என்ன செய்ய போறாரு, இவர் ஒழுங்கா நம்மளை வழி நடத்துவாரா, இல்லைன்னா சுயநலமா இருந்துருவாரா, தேவையில்லாம யுத்தங்களுக்கு எதுக்கும் போய் நம்மளை வம்பளை இழுத்து விட்டுருவாரா, இப்படி எவ்வளோ விஷயங்கள் என்ன செய்யும். ஒரு ராஜாவை மரிச்சுட்டாங்கன்னா தேசம் நிலையற்ற தன்மையை சந்திக்குதுன்னு அங்கே ஏதோ ஒரு குழப்பம் என்ன செஞ்சிருச்சு. அடுத்தது யார் ஆட்சியை பிடிக்க போகிறது, ஆட்சிக்கு வரப்போகிறவர் என்ன செய்ய, இப்படியெல்லாம் ஜனங்கள் யோசிக்கும் போது ஏசாயாவுக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு. அதுல தேவன் எப்படி இருக்கிறார்னா, உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் உயரமும் உன்னதமான சிங்காசனம் போது ஒரு ராஜா எவ்வளவு பெரிய ஆளோ அவன் சிங்காசனம் அவ்வளவு பெருசா இருக்கிறதுல பைபிள்ல ஒரு பெரிய சிங்காசனம் பார்க்கணும். சாலமோனுடைய சிங்காசனம் படிகளெல்லாம் வச்சு அதில் 2 பக்கம் சிங்கத்தெல்லாம் நிற்க விட்டு யானை தந்தத்திலே அவர் என்ன செய்கிறாரு, ஒரு சிங்காசனம். அப்போ ஆண்டவர் உட்கார்ற சிங்காசனம் எப்படி இருக்குன்னா அது உயரமும். அப்போ அந்த சிங்காசனம் யாரை பிரதிபலிக்குதுன்னா இந்த ராஜா எப்படிப்பட்டவர்ங்கிறத பிரதிபலிக்குது. வஸ்திர தொங்கல் எதை காண்பிக்கிறதுனா இவருடைய ராஜ்யம் எவ்வளவு பெருசுங்கிறத காண்பிக்கும். இவர் எவ்வளவு மகிமை உள்ளவர், மாட்சிமை உள்ளவர். ராஜாக்களுடைய வஸ்திர தொங்கல் நீளத்தை வச்சு இவருடைய ராஜ்யம் எவ்வளவு பெருசுன்னு நீங்க கண்டுபிடிச்சிக்கணும். அப்ப தேவனுடைய வஸ்திர தொங்கலால் என்ன செஞ்சிருக்கான், தேவாலயம் நிறைந்திருக்குன்னா அந்த காட்சியை பார்த்தோன்னே ஏசாயாவுக்கு ஒன்று புரியுது. என்ன புரியுதுன்னா, இவர் மிகவும் உயர்ந்திருக்கிற ராஜா, இவருடைய மகிமை ரொம்ப பெருசு. புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்லை, அங்க தூதர்கள் அவரை துணிக்கிறார். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனுடைய மகிமையினால் பூமி எங்கும் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கு. வஸ்திர தொங்கலால தேவாலயம் நிறைந்திருக்கிறது மாத்திரம் இல்ல, பூமியே அவருடைய மகிமையினால் என்ன செஞ்சிருக்கு, நிறைஞ்சு போயிருக்கு. அப்படிங்கிறத அவர் தரிசனமா பார்க்கிறாரு. தூதர்கள் என்ன செய்யறாங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த தரிசனத்தை பார்த்த உடனே ஏசாயா தன்னுடைய நிலையை உணர்கிறார். நான் அசுத்த புதரில் உள்ள மனுஷன். தன்னுடைய ஜனங்கள் யாரு, தன்னை யார்கிட்ட போய் ஊழியம் செய்யறதுக்கு அனுப்புறாரு, அந்த ஜனங்களுடைய நிலையை அவன் அறிகிறான். அசுத்த புதருள்ள ஜனங்கள் மத்தியில நான் என்ன செய்யறேன், வாசம் பண்ணுறேன். அப்போ தேவன் பரிசுத்தருங்கிறத நீங்க தெளிவா ஜனங்களுக்கு சொல்லும் போதுதான் ஜனங்கள் தங்களுடைய பாவ நிலையை புரிந்து கொள்வார். அவர் பாவத்திலிருந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறார். தேவன் ஒளியாயிருக்கிறார்னு வேதம் சொல்லுது. 1 யோவான் 1:5. அப்போ அவர் ஒளியா இருக்கிறார்னா அவர்கிட்ட இருள் இல்லை எதுவுமே சொல்லுது. அப்போ இவர்கிட்ட பாவம் போக முடியாது. இதுதான் நம்ம சுவிசேஷத்தை துவங்க வேண்டிய இடம். தேவன் யார் என்பதை சொல்லி மனிதன் யார் என்பதை சொல்ல வேண்டும். மனிதனுடைய நிலையை சொல்ல வேண்டும். அவர் உன்னை வெறுக்கலப்பா, உனக்குள்ள இருக்கிற பாவத்தை தான் என்ன செய்யறாரு, வெறுக்கிறாரு. அவர் வித்தியாசம் பார்க்கிற தேவன் இல்லை, ஆனா அவர் பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர் இல்லை. பாவியை நேசிக்கிறாரு, ஆனா பாவத்தை என்ன செய்கிறது இல்லை, அவர் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாய் இருக்கிறார். எப்படி வெளிச்சத்துக்கிட்ட இருள் போக முடியாதோ அப்படி தேவனிடத்துல பாவத்தோடு நீ என்ன செய்ய முடியாது. இதுதான் சுவிசேஷத்தை துவங்க வேண்டிய விதம். தேவன் பரிசுத்தர் என்பதை நாம் காண்பிக்க வேண்டும். நாம் என்ன நிலையில் இருக்கிறோங்கிறத என்ன செய்யணும், காமிக்கணும். 2வது, தேவன் சிருஷ்டிகர் என்பதை இந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்பதை சொல்ல வேண்டும்.
தேவன் சிருஷ்டித்தவர்னு நீங்க தெளிவா ஆதியாகமம் 1:2 இருந்து எடுத்து பேசுனீங்கன்னா அவன் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவான், இவர் தான் உண்மையான தேவன். இன்னொன்னு அவனுக்கு தெரியும், நான் ஏதோ குரங்குல இருந்து வந்தவன் இல்லை, தேவ சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டவன். ஐயா, நீங்க சிருஷ்டிப்ப சொல்லும் போதே நிறைய தவறான கொள்கைகள் எல்லாம் பிரேக் பண்ணுது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாருங்கும் போது என்னென்னமோ புக்கா எழுதி வச்சிருக்கான், எல்லாம் ஒரே வசனத்தில் அடிவாங்க. புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லுவாங்க. இதாவது சிருஷ்டித்த ஒரு தேவன் இருக்கிறார், அவர் தான் என்னையும் சிருஷ்டித்திருக்கிறாரு. அப்ப நான் சாதாரணமான ஆள் இல்லை, நான் தேவ சாயலில் இருக்கிறவன். அப்ப பாருங்க, அந்த அந்த அறிவு என்ன செய்யுதுன்னா தேவனை அறியும்படியாக அவனை தூண்டுகிறது. அப்ப தேவ சாயல நான் இருக்கிறேன்னா அப்ப தேவன் எப்படிப்பட்டவன்? இன்னைக்கு நான் தேவ சாயல்ல இல்லையே, அப்ப அடுத்தது என்ன நடந்துச்சு? இந்த கேள்விகள் எல்லாம் என்ன செய்யும்? தானா ஜனங்களுக்குள்ள வரும். அப்ப நீங்க தேவனுடைய பரிசுத்தத்தை பேசும்போது ஜனங்கள் தங்களுடைய பாவ நிலையை புரிந்து கொள்கிறார்கள். சிருஷ்டிப்பின் மேல தேவன் இருக்கிறார், நமக்கு மேல ஒரு தேவன் இருக்கிறார், இவருக்கு நான் கீழ்பட்டு இருக்கிறேன். இப்ப மூணாவது இன்னைக்கு சொல்லி கொடுத்தது என்ன? தேவ சாயல சிருஷ்டித்தாருங்கிறத சொல்லியாச்சு, ரொம்ப சந்தோஷம், தேவ சாயல இருக்கும். ஆனா இந்த உலகத்துல நான் என்ன செய்யணும்? எதற்கு நான் உயிர் வாழணும்? இங்க நான் செய்ய வேண்டியது என்னன்னா முதல்ல நாம் தேவனை மகிமை கொடுக்கிறோம். நல்லா கவனிங்கன்னா நம்ம பேசிட்டு இருக்க எல்லாமே எதை பத்தி தான் வந்துகிட்டே இருக்கு? தேவனை பத்தி தான் வந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த வேதம் முதல்ல புரிந்து கொள்ளுங்க, இந்த வேதம் தேவனை பற்றியது. இந்த வேதத்தை எடுத்து நீங்க வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா முதல்ல யாரதான் வாசிக்கிறீங்க? ஆதியிலே தேவன். ஆரம்பமே எங்கதான் ஆரம்பிக்குது? தேவன்ல தான் ஆரம்பிக்குது. இவர் எனக்கு என்ன செய்வாருங்கிறதுல ஆரம்பிக்கலங்க. வேதம் எங்க ஆரம்பிக்குது? தேவன் எப்படிப்பட்டவர் என்பதில் ஆரம்பிக்குது. சிருஷ்டிப்புல நான் உங்களுக்கு அழகா சொல்லி கொடுத்துருக்கேன். மனிதனை அவர் சிருஷ்டிக்கிறாரு, அவன் இந்த உலகத்துல வந்து நிற்கிறான். அவனுக்கு என்னங்க கேட்க தெரியும்? இப்பதான் வந்திருக்காரு, இப்பதான் கண்ணு முடிச்சு என்ன செய்யறாரு? பார்க்கிறாரு. இவருக்கு என்ன கேட்க தெரியும்? தான் யாருங்கிறது தெரியுமா? தனக்கு என்ன வேணுங்கிறது தெரியுமா? இவன் வாயை திறந்து ஒரு வார்த்தை ஜெபிக்கிறதுக்கு முன்பாக இவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். ஏன்னா இவனுக்கு என்ன வேணும்னு கேட்க தெரியாது. இந்த தேவனை அறிகிற அறிவு தான் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கும், நம்முடைய விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்தும், இன்னும் வேதத்தை அறிகிற அறிவு கொடுக்கும். இந்த வேதத்தை நீங்க எடுத்து ஏதாவது ஒண்ணு தேவன் இப்படிப்பட்டவர் தான் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அதை நீங்கள் உறுதியாக புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இது ஒரு மாறாதவர். தேவன் எப்படிப்பட்டவர்? மாறாதவர். அவர் கொடுத்த அழைப்புகளும் மாறாத அழைப்பு. அவர் எதையுமே மாற்றுகிற தேவனே இல்லை. நம்ம அநேக நேரத்தில் என்ன தெரியுமா நினைச்சிருக்கோம்? பைபிளை படிச்சுக்கிட்டே போகும்போது பழைய ஏற்பாட்டில் அவர் வேற மாதிரி இருக்கிறாரு, புதிய ஏற்பாட்டில் அவர் வேற மாதிரி இருக்கிறாரு. நான் சொல்றேன், வேற மாதிரி இருந்தால் அவர் தேவனே கிடையாது. அவரே அவரை குறித்து என்ன சொல்றாரு? கர்த்தர் மாறாதவர். அவர் என்ன செய்ய போறதில்ல? மாற போறதில்ல. நமக்கு கொடுத்த பிரமாணங்கள் தான் மாறி இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க, நமக்கு கொடுத்த பிரமாணம் தான் மாறி இருக்கு. தேவன் என்ன செய்யல? மாறல. முதல் பிரமாணத்தை கொடுத்தாரு, கொடுக்கும் போதே சொன்னார் இன்னொன்று வரப்போகுது. இன்றைக்கு நாம நித்தியமான பிரமாணத்தில் இருக்கிறோம், இது மாறும் அவர் சொல்லவே இல்லை. அப்போ முதல்ல இருக்கிற பிரமாணம் என்ன செஞ்சிச்சுன்னா இந்த புதிய பிரமாணத்திற்கு ஜனங்களை வழி நடத்தியது. பிரமாணம் தான் மாறிச்சே தவிர தேவனை ஆராதிக்கிற விதம் தான் மாறிச்சே தவிர தேவன் என்ன செய்யலன்னா மாறல. ஏசாயா தரிசனத்துல பார்த்தாலும் அவர் பரிசுத்தலாம், யோவான் போய் தரிசனத்துல பார்த்தாலும் அவர் பரிசுத்தலாம். பாட்டு என்ன செய்ய போறது இல்லை, பாட்டு அங்க மாற போறதே இல்லை. புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுவாங்க. அதனால தேவனை குறித்து உங்களுக்கு நீங்க எவ்வளவு இதுல கற்றுக்கொள்கிறீர்களோ நீங்கள் அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டது, அவ்வளவு உங்களுடைய விசுவாசம் பெருகும். நீங்க அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா என்ன செய்வீங்க? மாறுவீங்க. அவன் ஒரு வார்த்தை ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் வைத்து
அவன் கையை நீட்டி இந்த நிலத்துல ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். ஏற்கனவே அந்த நதிகள் ஓடுது, செடி மரம்லாம் எல்லாம் ரெடி ஆகுது. இவர் செய்ய வேண்டியது என்னன்னா மெயின்டெனன்ஸ்ல தான் வேலையே தொடங்க போறாரு. அவர் செய்யறாருங்க, நாம மெயின்டைன் பண்றோம். இப்படிதான் தேவன் நம்ம எதையாவது நம்ம புதுசா சாதிச்சிருக்கோமா? ஆண்டு கொள்ளுங்கள்னா என்னது? உனக்கு தேவையான எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன் மண்ணுக்குள்ள, எடுத்து நீ பாட்டுக்கு என்ன செஞ்சுட்டே இருக்க வேண்டியதுதான், உருவாக்க வேண்டியதுதான். அதுல ஒரு விஷயத்துல நாம் கவனமா இருக்க வேண்டும். தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து எல்லாம் நல்லது என்று கண்டார். எல்லாவற்றையும் நன்றதாக நல்லதாக அவர் என்ன செய்கிறாரு? பார்த்தாரு. அந்த சிருஷ்டிப்பிலிருந்து உன்னை எடுத்து நாம் வெளியில கொண்டு வரும்போது நாமும் நன்மையானவைகளை சிருஷ்டிக்கிறோம். மனுஷன் அங்கதான் தவறணும். ஆளுகை செய்யறதெல்லாம் கரெக்டா நடக்குது, உருவாக்குறதெல்லாம் கரெக்டா நடக்குது. ஆனா தேவனை போல சிருஷ்டிக்கிறவை எல்லாவற்றையும் அவன் எப்படி சிருஷ்டிக்கலன்னா, நன்மைக்கு ஏதுவானவைகளை சிருஷ்டிக்கல, நன்மையும் தீமையுமானவைகளை மனிதன் என்ன செய்து வைத்திருக்கிறான்? சிருஷ்டித்து வைத்திருக்கிறான். இதில் நன்மையானவைகளை எடுத்துக்கொள்ள நாம பழக வேண்டும். கொஞ்சம் ஒரு ஆரம்பிச்சாங்க. ஆகாருக்கு நல்ல ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். ஆபிரகாம் துரத்தி விட்டதுக்கு அப்புறம், என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி அவருக்கு ஒரு பேர் வைக்கிறார். யாருன்னா எகிப்து தேசத்தை சேர்ந்தவர். அதாவது எகிப்து தேசத்திலிருந்து வந்து ஆபிரகாமோட வீட்டில் இருந்தவங்களுக்கே ஒரு வெளிப்பாடு வருது. யாரை பத்தி? இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து தேவனுக்கு ஒரு பேர் வைக்கணும்னா வைக்க தெரியுமா நமக்கு? ஆனா அவன் என்ன செய்யறான்? சும்மா பார்த்துட்டு சொன்னதை கேட்டது போல அவருக்கு ஒரு பேரையும் வச்சுட்டார். இன்னைக்கு வரைக்கும் பாட்டில் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? எல்ரோயின்னு நாம பாடுகிறோம். இப்படி நாம் தேவனை அறிய பழகுவோம். ஐயா, நீங்க தேவன் 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 தேவனே வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை உயர்ந்துட்டே போகும். ஏன்னா மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டதே எதுக்குன்னா தேவனை பகிர்ந்து. யோசேப்பு வாழ்க்கையில ஏற்கனவே உங்களுக்கு நான் எளிமையா சொல்லி கொடுக்குறேன். யோசேப்பை எங்க கொண்டு போய் நிறுத்தி நீ சொப்பனத்தை சொன்னா அர்த்தத்தை சொல்வியாமேன்னா உடனே அவனை திரும்ப சொல்லுவான். சொப்பனுக்கு அர்த்தம் சொல்லுது கர்த்தர். கர்த்தர் உங்களுக்கு மங்களகரமான உத்தரவை அருள்வாராக. இது சீக்கிரம் நடக்க போகிறதுனால தேவன் 2 முறை இது நமக்கு காண்பித்தார். பார்வோனிக்கு இவனுடைய தேவன் யாருன்னே தெரியாது. அவன் வச்சிருக்கான் 10 வச்சு 10 விதமா அது என்ன செஞ்சுட்டு இருக்கான். அவன் வணங்குறான் 10 விக்கிரகங்களை. இவன் அவன் முன்னாடி போய் நின்றுட்டு எல்லாத்துக்கும் தேவன் தேவன் தேவன். ஏன்னா அன்னைக்கு பாருங்க, இந்த ஃபேமிலி ரொம்ப சின்னது. ஆபிரகாம், அடுத்தது ஈசாக்கு, அடுத்தது யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 ஒன்று தான் போயிருக்கு எகிப்துக்கு. யெகோவா தேவனை பத்தி என்ன தெரியும் அவங்களுக்கு? அவன் செஞ்சு வச்சிருக்க 10 தான் தெரியும். ஒன்று தவளை மாதிரி இருக்கும், ஒன்று வண்டு மாதிரி இருக்கும், ஒன்று நைல் நதியை வணங்குறான். எல்லாத்தையும் தான் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். தேவனை பத்தியே தெரியாதவன்கிட்ட முன்னாடி போய் நின்று தேவன் 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 நாங்களா அவன் அப்படியே பார்க்குறான். இவன் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறான். நம்ம மந்திரவாதி ஒன்றும் சொல்லலை. நம்ம கூட வச்சிருக்கிறனால என்ன செய்ய முடியல, ஒன்றும் சொல்ல முடியல. அப்போ அந்த தேவனுடைய ஆவி இவனுக்குள்ள இருக்கு. அதனால தான் இவன் இப்படி பேசுறான்னு சொல்லி, தேவனுடைய ஆவியை பெற்ற இவனை போல யாராவது இருக்கிறானா? இவனையே தூக்கி அதிபதியா என்ன செய்ய நாட்டுக்கு? கவனிங்க, அவன் தேவன் 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 சொன்னதுனால தான் இவனுக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை பார்வோம் கண்டுபிடிக்கிறான். இந்த தேவன் நம்முடைய விக்கிரங்களுக்கெல்லாம் மேல தேவன். அதனாலதான் நம்முடைய மந்திரவாதிகளால கூட என்ன செய்ய முடியல, இதெல்லாம் வெளிப்படுத்த முடியல. அந்த உண்மையுள்ள தேவன் என்ன செஞ்சிட்டாரு? இதை வெளிப்படுத்திட்டாரு. அப்ப இந்த வெளிப்பாடு யாருக்கு இருக்கோ அவன் இந்த நாட்டை ஆண்டாதான் சரியா இருக்கும்னு சொல்லி அதிகாரம் முழுவதையும் அவனுடைய கருத்து. ஒருத்தரும் கையும் காலம் அசைக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? எந்த வேலையும் செய்யக்கூடாது. இவன் அதிகாரம் இல்லாம எகிப்து தேசத்துல எந்த ஒரு வேலையும் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. ஆரம்பம் என்னன்னா தேவன். சகோதரர்கள் வந்து நிற்கும் போது அவன் சொல்றான் தேவனுக்கு பயப்படும். வாழ்க்கை முடியும் போது அவன் சொல்றான் நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க, தேவன் எல்லாவற்றையும் நன்மையா என்ன செஞ்சுட்டாரு,
முடிய வச்சுட்டாரு. அடக்கம் பண்ண போதும் சாகருக்கு முன்னாடி சொல்லிட்டே போறான், ஆண்டவர் நமக்கு கொடுத்த தேசத்துக்கு கொண்டு போயிடுவாரு, அதனால என்ன செஞ்சிடாதீங்க, என் எலும்பை இங்கே விட்டு போயிடாதீங்க, எலும்புகளை என்ன செஞ்சிருங்க. பாருங்க எந்த அளவுக்கு. இதுதான் என்னன்னா, இதுக்கு தான் இரவும் பகலும் இந்த வேதத்தை தியானிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டோம். இதை நீங்க தியானிக்க 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 இதிலிருந்து தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிய 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 இது உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கும். நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த. ஆபிரகாம்கிட்ட வந்து கர்த்தர் நிற்கிறாரு. சோதோம் கொமோரால கூக்குரல் பெருசா இருக்கு, அந்த மாதிரி நடந்ததா பார்க்க போறேன்னு சொன்னார். அழிக்க போறேன்னு சொல்லவே இல்லை, பார்க்க போறேன்னு சொல்றாரு. உடனே அவன் என்ன சொல்றான், துன்மார்க்கனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக. எங்கிருந்து வருது இந்த வெளிப்பாடு? எங்கிருந்து வருது இந்த வெளிப்பாடு? இந்த ஒரு குறிப்பை வச்சுக்கிட்டே அவன் நின்று ஆண்டவர்கிட்ட பேரம் பேசுறான். 50 to 10 வரைக்கும். அங்க வந்து நீதிமான்கள் இருந்தா நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, அழிச்சிடக்கூடாது. துன்மார்க்கனோடு சேர்த்து நீதிமான் அழியக்கூடாது. நீதிமான்கள் இருந்தா அந்த நீதிமான்கள் நிமித்தம் பட்டணம் காக்கப்பட வேண்டும். எங்கிருந்து வருது வெளிப்பாடு? இதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இவனுக்கு நான் எதையாவது மறைப்பேனா? என் வழிகள் எல்லாம் என்ன செய்ய போறான், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க போகிறவன். நீங்க எந்த அளவுக்கு இந்த தேவனை உயர்த்துகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலாம்.